சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது அதை கவனிக்க வேண்டும். அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதனால் பிரச்சனைகள் தான் வருமே தவிர சந்தோஷங்கள் அல்ல. அதே போலத்தான் இப்பொழுது வந்த அமாவாசை அன்று ஒரு தெய்வம், அதாவது சமீப காலத்தில் இறந்த ஒரு ஆத்மா உன் வீட்டு வாசலில் வந்து நின்றது. ஆனால் அதற்கு நீ உணவு அளிக்கவில்லை என்பதற்காகவும் சில கோபங்களை மனதில் வைத்துக்கொண்டு அது கோரமாக ஏற்கனவே இருந்ததினால் அது உன் மீது கோபப்பட்டு உன் பின்னி சுற்றி தேவையில்லாத விஷயங்களை செய்யலாம் என்று நினைக்கிறது. புரிந்து கொள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை. அந்த ஆத்மா ஆனது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறது. ஆனால் நானோ உன்னோடு இருக்கிறேன் என்பது அதற்கு இன்னும் தெரியவில்லை போல். ஏனென்றால் அது இன்னும் என்னை பார்க்கவில்லை. தங்கமே, நான் உன்னை காப்பாற்ற வந்தேன். அதுவும் எப்படி என்றால் அந்த ஆத்மா ஆனது உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராமல் இருக்கலாம். வாழ்க்கைக்குள் வராமல் இருக்க மிகப்பெரிய ஒரு உதவி செய்யலாம் என்று வந்தேன். தயவு செய்து என்னை தடுத்து நிறுத்தாதே. நான் சொல்லும் விஷயத்தை முழுமையாக கேள். அப்பொழுது மட்டுமே தான் உன்னால் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியுமே தவிர மற்றபடி வேறு எதாலும் உன்னால் தப்பிக்க முடியாது. நீ இப்பொழுது அலட்சியப்படுத்தினால் கூடிய சீக்கிரமாக மாட்டிக்கொள்வாய் பிரச்சனையில். அதனால் பொறுமையாக நிதானமாக கேள். உனக்கு எல்லா விதமான பதிலையும் தடைகளையும், அதாவது அந்த ஆத்மா உன்னிடம் நெருங்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையையும் நான் செய்து தருகிறேன். காலம் முழுவதும் ஏதோ ஒன்று உன்னை பாடாக படுத்தி எடுக்கிறது. ஒன்று மனிதன், இல்லை என்றால் இந்த மாதிரியான தீய சக்தி, இல்லை என்றால் உன் கர்மவினை. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று உன்னை மிகப்பெரிய அளவில் பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது. அனைத்தையுமே நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கையின் படி தங்கமே, நீ இதுவரைக்கும் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. அப்படியே அது பார்த்தாலும் சிறிய விஷயமாக மட்டுமே தான் இருந்தது. பெரிய விஷயத்திற்கெல்லாம் வெற்றியே அல்ல. நான் உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போய்விட்டாய் என்று நினைக்கிறாய். நான் உன்னை தோற்கடித்து விட்டேன் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக கிடையாது. நான் உன்னை தோற்கடிக்கவில்லை. நான் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தில் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து விஷயத்திலும் உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிமிஷம் கூட நான் ஓடி வந்திருக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை தங்கமே. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையில்லாத தீய சக்திகள் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக நான் சொல்வதை காதில் வாங்கு. உனக்கு இஷ்டமான தெய்வத்தின் கோவிலுக்கு செல். அங்கு கோவிலில் இருக்கும் கயிறை வாங்கி தெய்வத்திடம் வைத்தோ, இல்லை ஏற்கனவே இருக்கும் தெய்வத்திடம் வைத்த கயிறையோ உன்னுடைய கையிலும் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருடைய கையிலும் கட்டிவிடும். அது 48 நாள் கழித்து திரும்பவும் அதே கோயிலுக்கு போய் அதை அங்கேயே கழட்டி போட்டுவிட்டு திரும்பவும் ஒரு புதிய கயிறை வாங்கி கட்டிக்கொள். உனக்கு எந்த ஒரு நிறம் ஒத்துக்கொள்ளுமோ, ஒன்று கருப்போ இல்லை சிகப்போ, எது ஒற்றுக்கொள்ளுமோ அதையே நீ கற்று. புரிகிறதா? கோவிலுக்கு போய் கயிறை கட்டு. அது 48 நாள் அப்படியே இருக்கட்டும். 48வது நாள் திரும்பவும் அதே கோயிலுக்கு போய் அவர்கள் அந்த கயிறை அறுக்க வைத்து திரும்பவும் புது கயிறை வாங்கி கட்டிக்கொள். இது மாதிரி செய். கண்டிப்பாக உன்னை சுற்றி எவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் வராது உன்கிட்ட. உன்னுடைய வாழ்க்கையும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அமைதியாக கடந்து செல்லும். ஆனால் அலட்சியமாக விட்டால் சில பிரச்சனைகளை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஒருவனை காப்பாற்ற வரும் பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் அவன் அலட்சியமாக இருந்தால் அதற்கான விளைவுகளை சந்தித்துதானே ஆக வேண்டும். அதற்கான சில கஷ்டங்களை அனுபவித்துதானே ஆக வேண்டும். தெய்வம் ஒருவனை நெருங்கி வருகிறது என்றால் அந்த தெய்வத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்பதற்காக பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். ஆனால் நீ
பேச்சை கேட்கவில்லை என்றால் சில விஷயத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை எனக்கு என்னவென்று புரியும். அந்த நிலைமையின்படியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டாலே போதும், எல்லாமே ஒரு மாற்றத்திற்கு நீ வருவாய். எந்த ஒரு நிலையிலும் தோற்றுப்போய் நிற்கிறேனே, என்ன செய்ய போகிறேன் வாழ்க்கையில் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இந்த மாதிரியான தீய விஷயங்களை அடித்து உதைத்து வெளியே அனுப்பினால் மட்டுமே உண்டு. இது மாதிரியான தடைகளை கட்டிக்கொண்டால் மட்டுமே உண்டு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். யோசித்துப்பார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று. அதுவும் சமீப காலமாக எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுகிறாய் என்பதை நீயே பார். தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நல்லது மற்றும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடுவதை விட நான் போராடுகிறேன். உனக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்தால்தான் அதற்கான முடிவை எடுக்கிறாய். ஆனால் நானோ உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு அதை தடுப்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் முடிந்தது. நான் இருக்கிறேன் உனக்காக. ஒவ்வொரு கட்டத்திலும் போராடி உன்னை ஜெயிக்க வைத்து அடுத்தடுத்து இன்பத்தை பார்த்து உனக்கு கொடுக்க நிறைய நாள் அழுது விட்டாய். இனிமேல் அழுவதற்கு ஒன்றும் அல்ல. பொறுமையோடு இருந்து அனைத்து விஷயத்தையும் அனுபவிக்கப்பார். காலம் உன்னை நிச்சயமாக தோல்வி என்ற ஒரு விஷயத்திற்குள் தள்ளாது. எப்பொழுதும் நான் வருவேன். உனக்காகவே ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க நான் வருவேன். உன்னுடைய வாழ்வில் உனக்கு யாருமே துணை இல்லை என்பதை நான் அறிவேன். அதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே துணை இல்லை என்பதை முழுமையாக அறிந்துதான் உன்னோடு நான் வந்தேன். எனக்கு தெரியாதா உன்னோடு யார் இருக்கிறாய், உன்னோடு யார் இல்லை என்பது? உன்னோடு யாரும் இல்லை என்று தெரிந்துதானே உன்னிடம் வந்தேன். அதனால் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டு உன்னுடைய வாழ்வில் நான் சொல்லும் விஷயத்தின்படி நீ நடந்து கொண்டாயானால் மிக மிக அற்புதமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். பாடுபட்டு விட்டீர்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திற்கும் பாடுபட மாட்டீர்கள். காயம் என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. நம்பிக்கையோடு இருந்தால் சீரும் சிறப்புமோடு நீங்கள் வாழலாம். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இந்த சாய்க்கு பிடிக்காது. சாய் மீது ஒருவன் நம்பிக்கை வைத்துவிட்டு அதை விடுகிறான் என்றால் அது ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை செய்யும் துரோகமாகத்தான் இருக்கும். ஆனால் நான் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி உன்னை வாழ வைப்பேன். கண்ணும் கருத்துமாக இரு. எதுவாக இருந்தாலும் சுலபமாக சரி செய்து விடலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பயந்து தடுமாறி கண் கலங்கி விட்டு விடாதே வாழ்க்கையை. ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கை உன் கையை மீறி போனது என்றால் திரும்ப கிடைக்காது. கண்டிப்பாக நான் இருப்பேன் உனக்காக. இப்பொழுதும் ஒரு ஆபத்து வந்தவுடன் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்ல வந்து விட்டேன் அல்லவா? இனிமேலும் அப்படியே எல்லாமே சொல்வேன். உன் நல்லதுக்காகத்தான். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.